ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலே 6 மணிக்கு கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா ஃபார்முலா 1 கார் ரேஸ் சுசுகா சர்க்கிட் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக எனக்கு ஆசை காய்ஸ், இந்த F1 ஃபார்முலா 1 ரேஸை வந்து நேரில் பார்க்கணும். நான் ரொம்ப நாளாக ஃபோனில் தான் பார்ப்பேன். இன்றைக்கி தான் எனக்கு அது வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதான் காய்ஸ் காலையிலே கிளம்பி சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ரேஸை பற்றி எப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே காய்ஸ், இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் நடக்கும். நாளைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கும். நாளான்னைக்கு வந்து சண்டே தான் காய்ஸ் ஆஸ் யூஷுவல் ப்ராப்பர் ரேஸ் நடக்கும். எப்படின்னா இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு வந்து குவாலிஃபிகேஷன்னா அந்த டைம் யார் ஃபாஸ்ட்டாக வரான்னு சொல்லிட்டு டைம் செட் பண்ணி யார் ஃபாஸ்டஸ்ட் டைம் செட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிரேட்டுக்கு போவாங்க. ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து டைம் செட் பண்ணுறவங்க வந்து செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து வெறும் ப்ராக்டிஸ் தான் கைஸ். ப்ராக்டிஸ், அது இல்லாமல் டிரைவர்ஸ் எல்லாமே ஸ்டேஜில் ஏறி அப்ரோச் ஆகி ஸ்டேஜில் வந்து பேசுவாங்க. இந்த எல்லா டிரைவர்ஸும் நேரில் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி கிடைக்க போகுது எனக்கு. வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட்டு டிரைவர் காய்ஸ். ஃபார்முலா 1ன்றது ரொம்ப ரிச்சஸ்ட்டு ஸ்போர்ட்டு. அதனாலே ரொம்ப ஏகப்பட்ட டிக்கெட்டுக்கே வந்து பயங்கர செலவாயிடுச்சு. அதுவும் டிக்கெட்டும் வந்து இன்னும் அந்த ரேஸு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டார்டிங் பிளேஸ் பக்கத்துலேயே கூட இல்லை. அது கூட கொஞ்சம் இது மாதிரி செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிளேஸில் தான் வந்து நம்ம சீட்டிங் இருக்குது. பிரச்சனை இல்லை, அங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னன்னா, இந்த சைத்தோ வந்து உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபரில் எனக்கு 70 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. அது ரொம்ப தேங்க்ஸ் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன். இவனை வந்து இந்த 70 பேர்த்தில் முக்கால்வாசி பேர்த்துக்கு இவனை யாருன்னு தெரியும் காய்ஸ். தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நான் ஜாப்பனீஸ் வந்து இந்தியாவில் படிக்கும் போது என் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருந்தான். ஜப்பான்லேருந்து வந்திருந்தாங்க. அதில் இவனும் ஒரு ஆள். அங்கே எனக்கு ஃப்ரெண்டானாங்க காய்ஸ். அங்கே ஃப்ரெண்டாகி அதை விட இங்கே ஜப்பானுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். அவங்க வீட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணி அவங்க வீட்டில் ஒரு வாரம் தங்கணும். அப்புறம் அவங்க டோக்கியோவில் அவங்க மாமா வீட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் என்னை தங்க வச்சான். அதெல்லாம் பெருசாக யாரும் பண்ண மாட்டாங்க. டோக்கியோவில் 1 வீக் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்து எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனான். ஒரு கைடு மாதிரியே கைடாகவும் நடந்துக்கிட்டான், ஒரு ஃப்ரெண்டாகவும் நடந்துக்கிட்டான். ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது காய்ஸ் இவனால் எனக்கு. சரி காய்ஸ், வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள், நான் போடுறேன். அது இல்லாமல் வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து 3 நாள், இப்போ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நடக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரே வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன் காய்ஸ். ஓகே, பாய். பாருங்க காய்ஸ், எப்படி பொழந்துக்கிட்டு வெளியே வருது பாருங்கள் சூரியன். செமையாக இருக்குது காய்ஸ். அது வருது இப்படி வருது பாருங்க காய்ஸ் வெளியே சூரியன். தலைவர் காலையிலே பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க.まだやってない
எல்லாம் எப்படி ஓடுறாங்க பாருங்க. சேது சார் அனுத்தாமோ அಷ್ಟೇ. ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட்டில் போனால் தான் இன்னைக்கு ஸ்டேஜ் நான் பார்க்க முடியுன்றதுக்காக ரன்னிங்கில் போயிட்டுருக்காங்க. பார்த்தா தெரியும்.知りましょう。サイさん、これは乗り換えるだから、ちょっと早く。乗り換えがநெக்ஸ்ட் இப்போ அந்த ட்ரெயின்ல இருந்து இந்த ட்ரெயினில் வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகணும். ப்ளூ ட்ரெயினுக்கு மாறணும் ஆக்சுவலாக. அடப்போம் சேரவே முடியல, முறின்ட்டாங்க. 3番線の列車はநெக்ஸ்ட் 7 ட்ரெயின்時 போகிறோம். 3分発。次の列車8時。ஒரு வழியா வந்தாச்சு.さあということで早速来ていただきました。もうみんなで興奮していると思いますけれども、いや、Good morning, gentlemen. Good morning. Hello, everyone. Hello. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு எப்படியாவது சீக்கிரமாக வந்து இந்த மேக்ஸோட ஸ்பீச் பார்க்கணுன்னு ஆசை. பார்த்தாச்சு. வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் டெஃப் டிரைவர் நம்ம ஆள். இவருக்கு முன்னாடி ஹேமில்டன் இருக்காரு, இருந்தாலும் தலைவனோட அக்ரெசிவ்னஸ் யாருக்குமே வராது. இன்னைக்கு 2026 ஜாப்பனீஸ் கிராண்ட் பிக்ஸில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோஸ் வந்து எடுக்க முடியுமா, ஃபுல்லாக எடுக்க முடியுமா இல்லைன்னு தெரியல கைஸ். ஏன்னா பயங்கர 1,50,000 பேத்துக்கு மேலே இன்னைக்கு அட்டண்டன்ஸு. சாரி மக்களே, மைக்கு வந்து இன்னும் நான் வாங்கலை. வாங்கிட்டதுக்கு அப்புறம் சரி இந்த வீடியோவிலே நான் வந்து பேசுவேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ரெக்கார்டு தான் போட்டுட்ருக்கேன். பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் இந்த காரை வந்து நேரில் பார்க்குறேன் காய்ஸ். அது ஃபாஸ்ட்டாக அந்த
நம்ம வந்து இந்த வீடியோஸில் இந்த டிவிலையும் ஃபோன்லேயும் நான் வந்து ஃபார்முலா 1 ஹைலைட்ஸை பார்க்கும்போது அந்த காரோட ஏரோடைனமிக் அந்த காற்று வந்து கீழே டவுன் ஃபோர்ஸ் ப்ரெஸ் பண்ணி காரை வந்து கீழே அழுத்தி காற்று வந்து மேலே பறக்கும், அது வந்து கீழ்ச்சிக்கிட்டு போகுங்கள, அந்த சவுண்டு வந்து இப்போதான் கைஸ் கேட்குது. அப்படியே புஷ்ஷுன்னு இருந்தா நீங்கள் அதுல நீங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த காரை வந்து வேகமாக வந்து அப்ரோச் ஆகும் போது அப்படியே புஷ்ஷுன்னு கேட்கும் பாருங்க, அந்த சவுண்டு சுகோய் கைஸ் உண்மையுமே. 本当にマクラーレン以外のレースがこのではないのかなと思ってたんですけれども、最後本当にウェルスタップの走りでもぎ取ったもう一人もぎ取ったっていうような予選だったので、本当にそういうドライバーの差がஇந்த 2026ல் நிறைய அப்கிரேட் வந்திருக்குங்க. இப்போ காருங்க ஒரு டீமும் வந்து புதுசாக புது ரெகுலேஷன் F1 FI ரெகுலேஷன் வந்து நிறைய வந்திருக்கு. இந்த நிறையா ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த வருஷத்தில் எந்த டீம் வந்து எந்த கம்பெனி கார் வந்து பயங்கரமாக பறந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெர்சிடிஸ் காய்ஸ். நல்லா வேகமாக இருக்குது இந்த வருஷம். அவனுங்க வந்து போன 2 வருஷம் 3 வருஷமாக வந்து ஹோட்டலில் எங்கடா இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனால் எங்கடா பரோட்டா மாஸ்டர் லீவுங்க ஏதாவது நல்லா இல்லை சாப்பாடுன்ற மாதிரி எங்கே போனானுங்கன்னே தெரில. இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறானுங்க இந்த ஸ்பீடில் காரோட பர்ஃபார்மன்ஸில். இப்போ நான் வந்து டிக்கெட் புக் பண்ணது வந்து வெஸ்ட் ஏரியா கைஸ். அப்படியே இது இப்போ தான் ஸ்டார்டிங்கு, இது வந்து ஸ்டார்டிங் பிளேஸ். இந்த ரேஸ் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி அப்படியே சுற்றி நான் வந்து லாஸ்ட்டில் புக் பண்ணியிருக்கேன் வெஸ்ட் ஏரியா. இங்கேருந்து நடந்து போகணுன்னா போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் வச்சுக்கோங்களேன். இந்த லாஸ்ட் என்னோட சீட்டிங்க்கு அதுக்குள்ளே வந்து இப்போ இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுனால சரி முன்னாடியே நாங்கள் இங்கே இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் இப்போ வந்து 1 hour நடக்கும் ஃப்ரீ ப்ராக்டிஸ் 1. அதுக்கப்புறம் வந்து 2 ஃப்ரீ ப்ராக்டிஸ் 2 நடக்கிறது. அந்த கேப்பில் வந்து 1 hour இருக்கும். அதில் அப்போ நம்ம போய்க்கலாம்னு நினச்சிட்டு தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து உண்மையுமே பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் டிக்கெட் புக் போனது வந்து இந்த 3rd class அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம்ல. இப்போ இவனுங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூமான் கொடுத்து நம்ம ஜாப்பனீஸனுக்கு வந்து 1 லட்சம்னா நம்ம ஊர் காசு ஒரு 50,000 60,000 கொடுத்து இங்கே கீழே இங்கே உட்காந்துருக்கானு பாருங்க இவனுங்கெல்லாம். அப்படியே நீங்கள் வந்து அந்த ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இந்த ஸ்டேடியம் மாதிரி போட்டு அங்கே அதெல்லாம் வந்து 3 லட்சம்னு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து பார்க்கறது. நமக்கு எதுக்கு, நம்ம தலைவனை பார்க்கணும், ரேஸை பார்க்கணும், கண்ணில் நேரில் வந்து பார்க்கணும், அவ்வளோதான். அதுன்னு சொல்லிட்டு இதுவே நமக்கு போகுதுன்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் வந்து முக்கியமான ஒரு இந்த சுசுகா சர்க்கியூட்ல முக்கியமான ஒரு இடங்க. என்னன்னா வேகமா அங்க இருந்து ஒரு டிஆர்எஸ் போட்டு டாப் ஸ்பீட்ல வந்து கப்புன்னு பிரேக் அடிச்சு திரும்புவானுங்க. அந்த இடத்துல நிறைய ஓவர்டேக் நடக்கும். அதுதான் அந்த இடத்தோட அட்வான்டேஜ். நிறைய கார் ஓவர்டேக் அடிக்கிறத நேர்லயே பார்க்கலாம். அப்புறம் காய்ஸ் நம்ம டயரை வந்து வெளியே வச்சுருந்தானுங்க. என்னென்ன எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எந்தெந்த கிளைமேட்டுன்னா என்ன மழை பெஞ்சுன்னா அந்த வெட்டை போடுவானுங்க. இந்த ப்ளூ கலர் டயரை போடுவானுங்க. டயரை நேரில் பார்க்குறதுக்கு அப்படி பல்காக இருந்தது காய்ஸ். நல்லா ஒரு பெரிய டயராக இருக்குது. இதை கழட்டி அந்த இப்போ வருது பாருங்க ரெட் புல். இந்த காரு வந்து போன வருஷம் 2025 வரைக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தது கைஸ். ஏன்னா ஹோண்டா இன்ஜினோட ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த வருஷம் வந்து ரெட் புல்லு நாங்களே வந்து ஓன் இன்ஜின் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி மேக் பண்ணி நாங்கள் ஓட்டுறோம். அந்த மாதிரி இப்போ வந்து ஃபோர்டும் ரெட் புல்லும் 2 பேர் சேர்ந்து ஒரு இன்ஜின் ரெடி பண்ணி தான் இப்போ போயிட்டுருக்கு 2026. ஆனால் கார் வந்து மேக்ஸோட டிரைவிங்கு சுத்தமாக செட் ஆகலை கைஸ்.
ஏன்னா புது ரெகுலேஷனு அது அப்டேட்டிங் நிறையா வந்திருக்கு. அதனால் நிறையா டிரைவர்ஸு இப்போ ரெட்புல் மட்டும் இல்லாமல் மெக்லரனும் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த புது ஒரு டெக்னாலஜி புது காருக்கு ஒரு பழைய டிரைவர் வந்து புது காருக்கு செட் ஆகலை, அவங்களால ஓட்ட முடியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஃபோனே நம்ம புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினா எப்படி நமக்கு பழைய ஃபோனே நல்லா இருந்ததா, இது என்னடா அது, அந்த மாதிரி தான் இப்போ எல்லா டிரைவருக்கும் இருக்குது. இப்போ ரெட்புல்ல என்ன பிரச்சனைனா தலைவர் வந்து ஒரு ரேஸும் வந்து எலிமினேட் ஆகுறாரு. அப்படி இல்லைன்னா வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 10th கீழே போயிடறாரு, இல்லைன்னா வந்து 9th 8th போயிட்டு இருக்காரு. ஆனால் ஃபெராரி போது பாருங்க ரெட் கலரு. அவன் தான் கைஸ் இப்போ மெர்சிடிஸுக்கு அப்புறமா இருக்கான். அவனும் என்ன அப்டேட் கொண்டு வந்தானோ தெரில. டிரைவரு நல்லா அடாப்ட் ஆகிட்டான், நல்லா வேகமாக பறகுது காரு. மெக்லாரனு போன வருஷம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சாம்பியனு ப்ளஸ் வந்து டிரைவரும் சாம்பியன் அடிச்சிருக்கானுங்க. 2 சாம்பியன் வச்சுட்டு இருந்த காரு இந்த வருஷமும் அவனுங்களாலே ஒன்றும் முடியல, திணறானுங்க. இப்போ வேற ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல தாய் வச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ப்ராக்டிஸ்ன்றதுனால இந்த இடம் ஃப்ரீ, யார் வேணா உள்ள உட்காந்து பார்க்கலாம். நாங்க வந்து உள்ள பூண்டோம். இவன் பயப்படுறான் சைத்தோ, இல்லடா நீ போய் கேட்டு வா, அதுக்கப்புறம் நான் உள்ள வரேன் அப்படின்னோடனே, டேய் நீ வெளியேறா நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்ட எல்லாம் சொன்னோடனே, ஆமாடா டேய் வாடா உள்ள வாடா, நீ ஃப்ரீ தான், நாளைக்கு நாளானிக்கு தான் வந்து ரிசர்வ் பண்ண சீட்டு வாடானோடனே அப்புறமா உள்ள வந்தான். இப்போ வந்து யுக்கின்னு கத்துறானுங்க எல்லாம். யுக்கினா யாருன்னா நம்ம ஜாப்பனீஸ் F1 டிரைவரு. அவர் இந்த வருஷம் ஓட்டல, ஏன்னா அடிமட்டமாக பர்ஃபார்மன்ஸு ரொம்ப லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆளை தூக்கிட்டானுங்க 2026. ஆனால் உண்மையாலுமே அது வந்து கஷ்டம் தான். ஜப்பானில் இருக்கிற மக்களுக்கு நம்ம ஜாப்பனீஸ் டிரைவரு, அதுவும் நம்ம ஹோண்டா கார் என்ன, நம்ம யமகா பைக் என்ன, கவாசிக்கு என்ன, இவ்வளோ பிராண்டுங்க வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும்போது நம்ம டிரைவரும் ஒரு ஆள் அந்த இடத்துல இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசையாக தானே இருக்கும். அதனால் அவர் வந்து இந்த 2026 ரிசர்வ் டிரைவராக போட்டிருக்காங்க. யாருக்காவது ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து இறங்கி ஓட்டுவார். ஆக்சுவலாக ரேஸ் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உள்ளே வந்துட்டுருக்கோம் கைஸ். எப்படின்னா இன்றைக்கி ஃப்ரைடே ப்ராக்டிஸு, சாட்டர்டே வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லுவதுனால இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வியூவான ஒரு பிளேஸை பார்த்து உட்காரணும். நல்ல கார் வந்து கிட்டேயும் பார்க்கணும். அதே மாதிரி யார் ஃபஸ்ட்டு போகிறா, யார் ஃபஸ்ட்டு செகண்டு, அதுவும் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். காரை பார்த்தாலே தெரியுங்க. இப்போ ஒரு டீமுக்கு 2 பேர், அப்போ இந்த 2 பேர்த்துல வந்து யார் வந்து மேக்ஸு யார் வந்து ஹேட்ஜ் யார் அப்படின்னு தெரியாது. ஏன்னா காரு ஒரே மாதிரி தான் இருக்கும் 2 காரும். ஒரே ஒரு சின்ன ஒரு தான் ஹிண்ட்டு தான். டீ கேம்னு ஒன்று இருக்கும் அந்த டிரைவரோட ஹெட்டுக்கு மேலே. அந்த கேம் வந்து எல்லோ கலராக இருந்ததுன்னா அது வந்து ஹேட்ஜ் யார், பிளாக் கலரு கேமரா இருந்துச்சுன்னா அது வந்து வெஸ்டாக். அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அது கொஞ்சம் கிட்ட இருந்தால் தான் நமக்கு தெரியும்.スピードというより加速ですよね。加速が一番違いますね。力でね、まっすぐ。そういう意味では。அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கி ஃப்ரீ ப்ராக்டிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. எந்த டீம் வந்து இன்றைக்கி ஃப்ரீ ப்ராக்டிஸில் வந்து ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் தான் ஆஸ் யூஷுவல். நான் சொன்ன மாதிரி அவனுங்க வந்து யங்கஸ்ட் டிரைவர் வச்சுருக்கானுங்க. யங்கஸ்ட் டிரைவர்னால் ஃபார்முலா 1 இப்போதைக்கு 19 வயசு கிமி ஆண்டனிலின்னு சொல்கிற ஒருத்தன் வந்து தான் ரன் பண்ணிகிட்ருக்கான். அது இன்னொருத்தன் வந்து 24 இயர் 26 தெரில, ஜார்ஜ் ரசல் அவர் பேர்.
அவரும் வந்து யங்கஸ்ட் தான். அது இல்லாமல் காரும் வந்து பயங்கரமான ஃபாஸ்டர்ஸ், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க காரு. அவனுக்கு தங்காய்ஸ் இன்னைக்கு ப்ராக்டிஸில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்த காரு. இந்த பிளேஸ் வந்து லாங்காய்ஸ் நான் நாளைக்கு உட்கார போகிறேன். இது ஹேர்பின் பெண்டு. இந்த இடத்துல நல்ல நிறையா நாளும் ஓவர்டேக்ஸ் பார்க்க முடியும். காரும் வந்து கொஞ்சம் கிட்ட பார்க்க முடியுங்க. மக்களே, இன்னைக்கு வந்து சாட்டர்டே குவாலிஃபிகேஷனுக்கு நேற்றுலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு காய்ஸ். கிளம்பும் போது திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது 20,000 பேர் நிற்கிறானுங்க காய்ஸ் இந்த ஒரு ட்ரெயினுக்கோசரம் லைனில். 4 மணி நேரம் ஆயிடுச்சு ட்ரெயின் ஏறுறதுக்கு. அந்த ட்ரெயின் திரும்பி வர்றதுக்கு 1 hour. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ இன்றைக்கி சாட்டர்டே வர முடியாதுன்னு நினச்சேன். எப்படியோ பார்த்தாகணும். கிளம்பி வாடா எழுந்துடுறான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டான். ஃபார்முலா 1 என்கிட்ட இருந்தால் இவனுக்கு தெரியும். நான் தான் ஒரு ஃபார்முலா வெறியன். என்னையே அடித்து இழுத்துட்டு வரான். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் காய்ஸ். இது வந்து F1 ஃபேனுக்காக ரெடி பண்ண பிளேஸு. சும்மா சில் அவுட் ஆகிறதுக்கு. என்ன குத்துறானுங்க கைஸ் இவனுங்க. கச்ச ஒரே உருசாய் தான். ஆனால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணானுங்க. நல்லா எனர்ஜிட்டிக்காக இவனுங்களாம் இல்லாமல் நம்மள வேக்குன்னு நடந்து போகிறத பார்த்தா ஒரு லார்ஜ் வாங்குவான்னு தான் நினச்சேன். அப்புறம் ரேட்டை பார்த்தோன்னே பிடிங்கி அடிச்சுருந்தான்டா போடான்ட்டான். ஆனால் டிஜேலாம் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க கைஸ். காய்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே ரேஸு. நேற்று குவாலிஃபிகேஷனில் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல காய்ஸ். ஏன்னா செம கூட்டம். அது இல்லாமல் ஒரு மைண்ட் செட்டே போயிடுச்சு காய்ஸ், வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டு. அப்புறம் கிளம்பும் போதும் ஒரு பயங்கரமான டிஸாப்பாயின்மெண்ட்டு. வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும் போதும் சுத்தமாக வந்து ட்ரெயினே கிடைக்காம எப்பயும் போல் 4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அதனால் இன்றைக்கி ரெண்டல் கார் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வந்து ஒரு இடத்த செட் பண்ணி உட்காந்து போகலாம், சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான் வந்திருக்கோம். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் ஆயிடுச்சு. நான் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், சைத்தோ தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். சரி ஓகே அப்படியே வந்து உட்காந்துட்டோம். ரேஸை மட்டும் பார்த்தா போகணும்னு உட்காந்துட்டோம். இன்னைக்கு ரேஸ் நேற்று வந்து குவாலிஃபிகேஷனில் வந்து மெர்சிடிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்தாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு பெரிய கூத்தாகி போச்சு. மெக்லரன் வந்து சரியான ஒரு லான்ச்சை கொடுத்து முன்னாடி போயிட்டானுங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் நான் காட்டுறேன் பாருங்கள். ஹாஸ்டின் பியர்மேன்ற டிரைவர் வந்து தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த ஒரு கேப்பில் வந்து சேஃப்டி கார் உள்ளே வரும். சேஃப்டி காரை வந்து என்னென்னா அந்த ரோடு க்ளீன் ஆகிற வரைக்கும் அந்த சேஃப்டி காரோட பின்னாடி எல்லா F1 காரும் வரும். அந்த டைமில் வந்து தலைவர் கிமி ஆண்டனி இந்த மெர்சிடிஸ் டிரைவர் நேற்று வந்து ஃபஸ்ட்டு வந்தான்னு சொன்னோம்ல குவாலிஃபிகேஷனில், அந்த டைம் யூஸ் பண்ணி டயரை சேஞ்ச் பண்ணி அந்த புது டயரோட உள்ளே வந்து அந்த சிம்பு சொல்லுவாங்கள்ல, டயரை மாற்றணும் உள்ளே வரணும்ன்ற மாதிரி டயரை மாற்றிட்டு வந்துட்டு ஒரு ஃபாஸ்டஸ்ட் லேம்ப் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் இன்றைக்கி ரேஸ் வின் பண்ணிட்டாங்க கைஸ். அவன் ஃபார்முலா 1 யங்கஸ்ட் டிரைவர், 19 வயசு பையன், ஃபஸ்ட்டு வின் அவன். பரவாயில்ல கைஸ், ரொம்ப இன்றைக்கி சந்தோஷம். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பார்க்கலாம் வாங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் உங்களுக்கு மீண்டும் அமேசிங் ஜப்பானை நான் உங்களுக்கு காமிக்க முடியும்.